25 ஆண்டுகளாக திருவல்லிக்கேணி மக்களின் நம்பிக்கையோடு பயணித்து வருகிறது சக்தி மருத்துவமனை. எங்கள் வெள்ளி விழாவை கொண்டாடிய இந்த தருணத்தில் நாங்கள் எங்களுக்குள் ஒரு எளிய கேள்வியை கேட்டுக்கொண்டோம். தலைமுறைகளாக எங்களை நம்பிய இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய முடியும்? அந்த கேள்விக்கான பதில்தான் 25 குடும்பங்களுக்கு ஒரு புதிய வாழ்வின் தொடக்கத்தை பரிசாக அளிப்பது. எங்களின் வெள்ளி விழா இலவச அறுவை சிகிச்சை திட்டத்தின் மூலம் வாழ்க்கையின் பல்வேறு சூழல்களில் இருந்து வந்த நோயாளிகள் எங்களை நாடினர். திஸ் இஸ் மை மதர். எங்கள் அம்மாவுக்கு லைப்போமா இருக்குது கழுத்துக்கு பின்னாடி. ஒரு 4 வருஷமாக இருக்குது. எங்கே ஆப்ரேஷன் பண்ணான்னு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நடுவில் பார்த்தோம் சக்தி ஹாஸ்பிட்டல். சரி ஒன் டைம் போய் விசிட் பண்ணலான்னு வந்து பார்த்தோம். டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் மேல் கொண்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. என் பேர் கலா, எங்கள் வீட்டுக்கார் பேர் ராஜா. அவர் கிட்னியில் கல் இருக்குன்னு எங்கெங்கே டாக்டருங்களை போய் பார்த்தோம், சரியாகலை. சரி இங்கே கேம்ப் வச்சுக்கிறாங்கன்னு போர்டு போட்டுங்க எங்கள் அண்ணன் பொண்ணு சொன்னாங்க. அங்கே போய் பாருங்கள் அத்தை அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே ஃபைப்ராய்ட் கட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. இது 4 வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு இருக்குது. எங்கள் கிட்ட வந்து அவ்வளோ பேமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரீ கேம்ப் நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்த்து நாங்கள் இங்கே வந்து கன்சல்ட் பண்ணால் ஆமாம் இங்கே ஃப்ரீ கேம்ப் நடக்குது, இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நடத்துகிறோம். அதுவும் 25th ஆனிவர்சரி வேறுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசன்ஸால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே வந்த பிறகு ஃப்ரீ கேம்ப்னு சொன்னாங்க. நமக்கு அட்மிஷன்லேருந்து டிஸ்சார்ஜ் சர்ஜரி வரைக்கும் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சிறுநீரக பிரச்சனை இருந்தது. இந்த 25ஆம் ஆண்டுக்கான இலவச மருத்துவ முகாம் நடத்தினாங்க. அதில் இப்போ நான் அந்த சிறுநீரக நிபுணர்கிட்ட காட்டினேன். சிறப்பான மருத்துவர் அவர். அடுத்தபடியாக இங்கே இருக்கும் பணியாளர்கள் மிக அன்பாகவும் கடமை உணர்வோடு வரும் நோயாளிகளுக்கு உதவிகரமாக இருக்கிறார்கள். மனைவிக்கு ஒரு வருஷமாக கர்ப்பப்பை ப்ராப்ளத்தினால இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக இலவசமாக சொல்லி கேம்பு மூலம் வந்திருக்கேன். நாங்கள் சிந்தார்பேட்டை ஹவுசிங் போர்ட்லேருந்து வரோம். இந்த மாதிரி அம்மாவுக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனை ஒரு 2 வருஷமாக இருக்குது. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம், அதெல்லாம் எதுவுமே இன்னும் சரியாகலை. பார்த்தா ஹவுசிங் போர்டு பக்கத்தில் ஒரு மாதிரி முகாம் மாதிரி பேனர் மாதிரி போட்டிருந்தாங்க. பார்த்ததுலேருந்து ஒரு ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்ததுலேருந்து உங்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனை தான், இது கர்ப்பப்பை மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு அட்மிஷன்லேருந்து டிஸ்சார்ஜ் வரைக்குமே எல்லாமே ஃப்ரீன்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கும் ஆப்ரேஷன் இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. நல்லபடியாக முடியும் நம்புகிறேன். சக்தி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் ஷோலிங்நல்லூர்லேருந்து வரோம். பாப்பாவுக்கு ஹெர்னியா டிடெக்ட் ஆகிருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரை பண்ணோம், பட் எல்லாமே எங்கள் பட்ஜெட் மீறி போயிட்டு இருந்தது. அப்போ தான் சோஷியல் மீடியாவில் சக்தி ஹாஸ்பிட்டலோட ஃப்ரீ கேம்ப் ஆட் பார்த்தோம். நாங்கள் வந்தோம், செக்கப் பண்ணோம். எங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணாங்க, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இங்கே அட்மிஷன்லேருந்து டிஸ்சார்ஜ் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இங்கே ட்ரை பண்ணலான்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, நல்லா இருக்காங்க. ஒன்றும் தொந்தரவு இல்லை. இன்ஃப்ளேம்டாக தான் இருந்துச்சு, நல்லா அது பழுத்து போய் தான் இருந்துச்சு. எடுத்தாச்சு. உள்ளே கொஞ்சம் நீர் கொடுத்து இருந்துச்சு, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 15 மினிட்ஸில் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இந்த சைஸுக்குள்ள டியூமர்
இது வந்து மேக்ஸிமம் பார்க்க ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி தான் இருக்குது. ஒரு 2 நாள் கழித்து ட்ரெஸ்ஸிங் மாற்றிடுவோம். 10வது நாள் தையல் பிரிச்சுருவோம். ஸ்கார்லாம் எதுவும் பெருசாக வராது. சரி, அம்மா நல்லா இருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. மற்றபடி டியூப்ஸ் ஓவரீஸ்லாம் நல்லா இருக்கு. நோ ப்ராப்ளம் கண்ணா, நோ ப்ராப்ளம். ஓகே, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. இதுதான் எடுத்த கல். இது வந்து குழாயில் இருந்த கல். அவர் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் இருந்தார். அவர் கல்லை பார்த்தாரு, ஆப்ரேஷன்லாம் பார்த்தாரு, எல்லாம் பேசியே தான் பண்ணோம். சரிங்களா? அட்மிஷன் மூலம் டிஸ்சார்ஜ் வர எந்த கட்டணமின்றி இந்த மருத்துவமனையில் எங்கள் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்ல கைண்டாக பார்த்துக்கிட்டாங்க. இங்கே அட்மிஷன்லேருந்து அவங்க ஃபோன் பண்ணி பேசின வரைக்குமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டாக்டர்ஸும் வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அட்மிஷன்லேருந்து இப்போ டிஸ்சார்ஜ் வரைக்கும் மெடிசன்ஸ் எல்லாமே ஃப்ரீ, ஃபுட்டும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீ கேம்பில் வந்து இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வணக்கங்க, நான் தமிழரசோட அம்மா பேசுகிறேன். நேற்று தான் எங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்கு. நாங்கள் அட்மிஷனுக்கு வந்ததுலேருந்து ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீ தான். டிஸ்சார்ஜ் வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ அட்மிஷன் இருந்ததுனால எங்களை அதுமாரி பார்க்கல. எங்களை நல்லா பார்த்துக்குறாங்க. அடிக்கடிக்கு வந்து டாக்டர் நர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துக்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே எனக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சக்தி ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பெரிய டாக்டருக்கு ரொம்ப முக்கிய மகிழ்ச்சி. மாஷா அல்லாஹ், இந்த மாதிரி ஆப்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ரூபாவோட வாங்கலை. நர்ஸு வந்து பெரிய டாக்டருங்க வந்து பார்த்துக்கிட்டு நல்லா நார்மலாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு நல்லபடியாக. நல்லா டாக்டர் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. சிஸ்டரும் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. முந்தா நாள் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. எதுக்குமே ஒரு ஃபீஸு எதுக்குமே வாங்கலை. ஸ்கேனிங்க்கு எல்லாமே ஃப்ரீ தான். சக்தி ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி. எங்கள் வீட்டுக்காரர் நேற்று தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இன்றைக்கி நல்லா இருக்காங்க. டாக்டர் வெங்கடேசன் சார் தான் ஆப்ரேஷன் பண்ணார். எல்லாமே நல்ல மாதிரி பார்த்துக்கினாங்க எங்களை. நர்ஸ்லேருந்து டாக்டர்லேருந்து க்ளீன் பண்ணுறவங்கலேருந்து எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பாப்பாவுக்கு நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சிருச்சு. நல்லா கேரிங்காக பார்த்துட்டாங்க. பாப்பா சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறா. சக்தி மருத்துவமனைக்கு ரொம்ப நன்றி. சக்தி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கோசம் வெங்கட் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சக்தி ஹாஸ்பிட்டலுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெரிய டாக்டர் மிக்க நன்றி. வெங்கட் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் அண்ட் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் சக்தி ஹாஸ்பிட்டல். தேங்க்யூ. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சக்தி ஹாஸ்பிட்டல் ட்ரிப்ளிகேனோட வெள்ளி விழாவை முன்னிட்டு 25 வருஷமாக மக்கள் எங்கள் மீது வச்சிருக்கிற அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் எதனா திரும்பி தரும் வகையாக 25 இலவச அறுவை சிகிச்சை செய்ய போகிறோன்னு அறிவிச்சிருந்தோம். ஒரு 1 டே மெகா கேம்ப் மூலமாகவும் அதுக்கப்புறமா வந்த என்கொயரிஸில் 150க்கும் மேற்பட்டவங்களை இதில் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம். இதில் 25 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மருத்துவ ஆலோசனை, அனைத்து டெஸ்ட்டுகள், சிடி ஸ்கேன் உட்பட எல்லாமே இலவசமாக செஞ்சு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மருத்துவ குழு சர்ஜரியும் ஃப்ரீயாக பண்ணி டிஸ்சார்ஜ் வரைக்கும் உண்டான மெடிசன்ஸ் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணோம். இந்த 25 பேரும் ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களும், டெய்லி வேஜஸ் ஆகவும் சிறு தொழிலாளர்களாகவும் அவங்க குடும்பத்துக்கு அவங்க சம்பளத்தை மட்டுமே நம்பியிருக்கவங்களா இருந்தாங்க. ஒரு அறுவை சிகிச்சையை அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலை இல்லை. அதனாலேயே அவங்க ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எங்கள் ஹோல் டீமோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ட்ரிப்ளிகேன் மக்கள் 25 வருஷமாக எங்கள் மீது வச்சிருக்க நம்பிக்கை தான் எங்களோட பெரிய பலம். தரமான மருத்துவத்தை அஃபோர்டபுளாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுக்கறது தான் எங்களோட வாக்குறுதி. யுவர் ட்ரஸ்ட் இஸ் அவர் சக்தி.